வந்து 3 மணி ஆகியும் யாரும் அந்த மாதிரி யாரும் கிடைக்கல. 3 மணி ஆயிடுச்சு. அதனால அவர் சாப்பிடாமே உட்காந்துருக்காரு. அதை பத்தி நாச்சினே போய் இந்த மாதிரி இந்த மனிதர் சாப்பிடாம இருக்காரு, எந்த அதித்தியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்றாரு. பாபா சொல்றாரு, காக்காவுக்கு சாதம் வைக்கிற அப்ப வந்து அதை சாப்பிட்றதுக்காக ஒரு பூனை வருது, இல்ல ஒரு நாய் வருது, இல்ல வேற ஏதோ ஒரு உயிரினம் வருது. அப்படி இருக்கப்ப அதை விரட்டுவியா? விரட்ட மாட்டில்ல. அது மாதிரிதான் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக இது ஏற்படுத்தின ஒரு விதி. இதை சரியா புரிஞ்சுக்கோங்க. கீழே சிந்தினதை எறும்பு, ஈ, காக்கா இது கூட சாப்பிடுது. எல்லா பிராணிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். மனுஷனுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு இல்ல. யாரு பசிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதி ஏற்படுத்தியிருக்காங்க. வெறுமன ஜாதி மதம் இதெல்லாம் புடிச்சுக்கிட்டு தொங்காதீங்க. அதெல்லாம் பார்க்காம மனுஷங்களோட உயிரினங்களோட பசிய பார்த்து அதுக்கு சாப்பாடு போடுங்க. அவங்கதான் உண்மையான அதிதி அப்படின்னு பாபா விளக்கம் சொல்றாரு.